ஏன் உங்களுக்கு மிடில் ஏஜ் வந்த பிறகு உங்க அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கையோ விட்டுறாதீங்கன்னு நான் ஏன் கேட்கிறேன்? உங்கள் இறந்த காலத்தோடு உங்களுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அது மாத்திரம்தான். அப்பாவும் அம்மாவும் விடை பெற்று போய் விடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு. வேற வழி இல்லை, அதுதான் இயற்கையினுடைய நியதி. நீங்க சின்ன பிள்ளைல எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? ஓடி போய் சிவாஜி சார் படத்துக்காக கியூல நின்று டிக்கெட் கிடைக்கல அழுதவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொன்னா இவன் வேற வேலை நையின்னு இதே. ஆனா இதை உங்க சகோதரிட்டியோ சொன்னா அவங்க ஆமா இல்ல எப்படி அழுதோம்ல நீங்க டிக்கெட் கிடைக்கல. இறந்த காலம் என்பது எவ்வளவு இனிமையானது. அதுக்கு நம்ம திரும்பி இனிமே போக முடியாது. நம்ம வசித்த சின்னஞ்சிறு வீடுகளுக்கு இனிமேல் பயணம் செய்ய முடியாது. ஆனா சகோதரனும் சகோதரியை இருக்கிற வரை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சுக்கோங்க, கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. சில சமயம் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க, அதையும் ஒத்துக்கணும். என்ன இரிட்டேட் பண்ணாலும் அந்த உறவினுடைய தனித்துவத்துக்கு நிகர் என்பது எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளவு நம்பிக்கையின்மை வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை என்கின்ற மலர் சில சமயத்தில் பூக்கத்தானே செய்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா? அதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னு நம்ம பேசி போயிருச்சு. சில பேர் எங்க நடுவர் அப்படி செய்ய மாட்டாரு, சில பட்டிமன்றங்கள் இதுவும் சரி அதுவும் சரி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ரெண்டுமே இருக்குன்னு நம்ம பேசி போயிருச்சுன்னா வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கையின்மையா? எது இந்த வாழ்க்கை? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சகிக்கவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? They don't deserve it ன்னு நாம நினைக்கிறோம். They don't deserve it. ஐயோ தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? வருது. ஜெயமோகன் அதை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றார், எழுத்தாளர் ஜெயமோகனுடைய குரு நித்திய சைத்தன்ய யத்தி என்கின்ற ஒரு துறவி. தன்னுடைய குருவிடம் ஜெயமோகன் சார் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சோலாஸ் பீரியட்ல இங்க நடனம்லாம் எப்படி இருந்ததுன்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நான் சொல்றது புரியுதா? குருவும் ஒரு சீடரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர். அதனால தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல நம்ம சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், டான்ஸ் அண்ட் டிராமா எப்படி இருந்தது சோலாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறாரு. இந்த மாணவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோல இருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனே இந்த எழுத்தாளருக்கு பகீர்னுது. இந்த துயரம் என்பது மொத்த உருக்கொண்டு ஒரு மனுஷ வடிவத்துல இருந்தா எப்படி இருப்பாங்க அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாகி இருந்தால் எப்படி இருப்பாங்க அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர் அநேகமா தம்பியோ அண்ணனோ அவங்களை கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. நம்மளால நடக்க முடியல, நிக்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிட்டு வராங்க. இப்ப குரு வந்து குருவை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அங்க போறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தரையில விழுந்து கதறி 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 அந்த அம்மா அழுது. பேச முடியல, அழுகை. அப்படி ஒரு அழுகை மனித வாழ்க்கையில ஒருத்தர் சந்திச்சிருக்கவே முடியாதுன்ற அழுகு, கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்றாரு, இவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள கணவர் இறந்துட்டாரு ஒரு விபத்துல. அப்ப அந்த அம்மா கர்ப்பமா இருந்தது. ஒரே ஒரு பையன். அந்த உயிரே அந்த பையன் தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்பதான் 1 மாசம் முன்னாடி 22 வயசு ஆச்சு, காலேஜுக்கு போறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்துல ஒரு சாலை விபத்துல மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா இனிமே வாழ்க்கையில? உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தோன்னு அந்த தம்பி சொல்றோம். அந்த அம்மா அழுவுது அழுவுது அழுவுது, அப்படி அழுவுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த பெண் அழுதாள் என்று எழுத்தாளர் எழுது. அழுது முடிச்ச உடனே குரு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை என்பது இருக்கிறது. இந்த கர்ம வினையை கடப்பதற்கு வேறு வேறு மார்க்கங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. அந்த கர்மத்தை கடப்பதற்கு எவ்வளவோ வழிகளை சொல்லுகிறது. சில பேர் தவம் செய்கின்றாங்க, சில பேர் பரிகாரம் செய்கின்றாங்க, அங்க செய்யுங்க பண்ணு, தானம் கொடு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சில பேருக்கு அவர்களின் துயரத்தின் மூலமாகவே அவர்களுடைய கர்ம வினையை கடக்க வேண்டும் என்பது விதியினுடைய ஒரு செய்கை. துயரத்தின் மூலம் கர்மாவை கடக்க முடியும் என்றால் உனக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, மகளே எழுந்து நில் என்று குரு சொல்லுகிறார். அந்த அம்மா அதை கேட்டுட்டு எழுந்து நிக்குது. அவர்கிட்ட இருந்த ஒரு கல்லை கொடுத்துக்கிறாரு. இது நான் வந்து இமயமலையிலிருந்து வந்த கல், இது சால கிராமம் போல நினைச்சுக்க, உன்னோட பூஜை அறையில வச்சுக்க, இது உனக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரத்தை நீ கடந்து செல்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா இப்ப கொஞ்சம் ஆறுதலான மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி நடக்கவே முடியல, இப்ப உட்காந்துருக்கு, தண்ணியை குடிச்சுக்குது. நான் வரேன்னு கும்பிடு போட்டு ஆட்டோல ஏறி போயிடுச்சு. எழுத்தாளர் பார்த்துட்டு இருக்காருல்ல, அவருக்கு அப்படியே விம்மி விம்மி வருது. இப்படி ஒரு துயரத்தை கொடுத்த கடவுளுக்கு ஏதாவது கருணை இருக்கா? கருணையே வடிவமானவன் கடவுளை சொல்றமே, அது உண்மையா? அந்த கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி அவர் இருக்காருன்னா இப்படி ஒரு துயரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா? எங்களால் தாங்கவே முடியாத துயரங்களை எங்களுக்கு கொடுக்காதே கடவுளே, எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடு. இந்த வாசகத்தை சொன்னது யார் தெரியுமா? ஷாஜகான் இந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறார். நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா ஷாஜகானின் கல்லறையின் மீது ஒரு உருது வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த உருது வாக்கியத்தினுடைய பொருள் என்ன? இதுதான் பொருள். ஷாஜகானை போல இந்தியாவை கட்டியாண்ட ஒரு பேரரசன் தன்னுடைய எபிடாஃப், தன்னுடைய கல்லறை வாசகமாக எதை எழுதி
சொல்கிறார் என்றால், எல்லாம் வல்ல பரம்பொருளை எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடுங்கள், எங்களால் தாங்க முடியாத துயரங்களை கொடுக்காதீர்கள் என்பதை ஒரு மாபெரும் பேரரசன் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய கல்லறையில் என்று சொன்னால், இந்த எழுத்தாளருக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எந்த ஒரு வதை கூடத்திலே போட்டு நம்மை வதைப்பது போல ஏதோ ஒரு கருணையற்ற கரம் நம்மை வதைக்கிறதா என்ற கேள்வி வந்தது. அவருடைய உறைந்து நிற்கிறார். அவருக்கு பேச முடியல எழுத்தாளருக்கு. குரு இப்போது எழுத்தாளரை பார்த்து கேட்கிறார், எங்க விட்டோம், சோலாஸ் பீரியட்ல டான்ஸ் அண்ட் டிராமா இருந்ததா இல்லையான்னு கேட்கிறார் குரு. இந்த மாணவருக்கு புசு 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 புசுன்னு கோவம் வந்தது. குரு அதனால அடிக்க கடிக்க முடியாது. கோபத்தை எப்படி காட்டுவது குருவிடம்? சொல்லிட்டார், நீ மனுஷனாயா, நீ மனுஷனா, நீ மனுஷனாயா? ஒரு அம்மா இப்படி வந்து அழுதுட்டு போயிருக்கு, நீ ஏதோ விட்ட இடத்துல இந்த டிஸ்கஷனை நீ தொடர்ற, நீ மனுஷனானு கேட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டார். இந்த குருவே எனக்கு வேணாம், கிளம்பிட்டார். பஸ் ஸ்டாப் மட்டும் போனாலும் அவன் சொல்ற கடைசி பஸ் போயிருச்சுட்டான். வேற வழி இல்லைங்கிற, திரும்பி வந்து காலையில முதல் பஸ் பிடிக்கணும். திரும்பி வந்துட்டார். ஆனா குருவோட பேசல, ஏன்னா கோவம். குரு வந்து அதே புன்னகை மாறாத முகத்தோடு, என்ன திரும்பி வந்துட்டியா, பஸ் இல்லையா? இவர் பதில் சொல்லல. குரு சொல்ற, என் மேல கோவமா? சொல்ற, கோவமா? என்ன கேட்குறீங்க நீங்க? அப்படி வந்து அழுதுட்டு போகுது. உன்னுடைய துயரத்தாலே உன்னுடைய கர்ம வினையை நீ கடக்க முடியும். என்னவோ பெரிய போதிசத்துவர் மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு, அந்த அம்மா போன உங்க கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வரலையே, நீங்க அப்புறம் என்ன குரு? நீங்க அந்த அம்மாவுடைய வேதனையை பார்த்து உங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வரலன்னா நீங்க எப்படி குருவா இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு எழுத்தாளர் பொங்கி எழுத. குரு அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சன்னியாசி. துறவினா உண்மையான துறவி. துறவி மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற துறவி கிடையாது, உண்மையான துறவி. இன்னைக்கு அவங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருறதை பார்த்து நானும் அழறேன். நாளைக்கு எவனோ ஒருத்தர் சிரிச்சுட்டே வருவான், அவனை பார்த்து நான் சிரிக்கணுமா? அப்போ துறவின்றவன் யார் தெரியுமா? ஒரு கண்ணாடி திரைக்கு இந்த பக்கத்தில் இருந்து வாழ்க்கையை பார்ப்பது போல மனிதர்களை பார்ப்பதுதான் ஒரு துறவியினுடைய பணி என்று அவர் சொன்னார். இதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவனுடைய துயரத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. ஆனா உண்மையான துறவிகள், அந்த துயரத்தையும் கடந்து போனவர்கள் மாத்திரமே உண்மையான துறவிகளாக இருக்க முடியும். இப்ப நான் இந்த சம்பவத்தை நான் படிச்சேன். இதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்ம யாராலாவது அப்படி இருக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு துயரத்தை கடந்து நின்று அதை பார்க்கிற பார்வை நமக்கு வருமா? ஐயா பேசிக்கிறப்ப, துரை ஐயா பேசிக்கிறப்ப சொல்றாரு, மிகப்பெரிய துயரங்களுக்கு ஆளானவர்களுக்கு என்ன காரணத்தினாலும் இயற்கை மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விடுகிறது என்று சொன்னார். இது வாங்கி ரொம்ப கனமான ஒரு செய்தி, ரொம்ப கனமான ஒரு செய்தி. ஆனா மிக கொடிய தனிமையில் உழலுகிறவர்கள் மிக நீண்ட ஆண்டு வாழ்கிறார்கள். நல்லா இருந்துட்டு ஒரு குடும்பத்துல மிக இளைய வயதிலே மரணங்கள் நிகழ்கின்றன. அப்போ இந்த வாழ்க்கை என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இப்ப ஜென் புத்திசம் கதை ஒன்று போல, ஏன்னா நமக்கு விடை தெரியாதப்போ வேற யாரையும் தான் கேட்கணும். நமக்கு விடை தெரியல, வேற யாரையும் தான் கேட்கணும். ஒரு ஜென் குரு, அவர் பேரு இக்யூ. அவர் பேரு இக்யூ. அவர் ஜாலியா தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற குருவின் பெயர் என்ன? இக்யூ. இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்பதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப பத்திரமா அதை வந்து வீட்டில் சாமி ரூம்ல வச்சு எல்லாம் வணங்கிட்டு அதை படிக்க நல்ல வாழ்த்து வாசகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு பார்க்குறாரு. இக்யூ என்ன எழுதிருந்தார் தெரியுமா? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதிட்டு. உடனே இந்த ஆளுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் மட்டும் யோசிப்பாங்க. எங்க ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல வேண்டாம், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். அல்லையோ போய் சண்டை, என்ன ஏதாவது பிரச்சனை ஒண்ணு? சரி, நான் அவ்வளவு நேரமா பேசிட்டேன் அப்படின்னு வடிவேலு மாதிரி கேட்கிறேன். இவர் சண்டைக்கு போறாரு இக்யூட்ட. நான் உன்னை வாழ்த்த சொன்னா நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல நீ எழுதி கொடுத்துருக்க? நான் அவச்சொல் எழுதலையே, நான் வாழ்த்து தானே எழுதிருக்கேன். இக்யூ, என்னையா வாழ்த்து எழுதிருக்க? தாத்தா இருந்தாரு, மகன் இருந்தாரு, பேரன் இருப்பாரு, எழுதி இது வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டர்ல நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று இக்யூ சொன்னார். அப்போ வாழ்க்கையின் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும் துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும்.